அதாவது சென்னையில் ஒரு வினோதமான ஒரு வழக்கு. அதாவது லாரி பட் ரோடு, நம்ம கிண்டியில் பட் ரோட்டில் ஒரு விபத்து ஆகுது. ஒரு டிப்பர் லாரி அப்சைட் ஆகுது. அப்சைட் ஆன உடனே அந்த வண்டியில் இருக்கிற மண்ணு போய் சரிஞ்சு ஒரு கடை மேலே போய் கடை கேட்டில் போய் மோதுது. சரி, விபத்தான உடனே போலீஸ் எல்லாம் வந்துட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்தா அந்த மண்ணு ஒரு அங்கே கடை முன்னாடி பட்டுந்தவர் மேலே மூடி இறந்துட்டார். இந்த வழக்கு ஒரு விபத்து தான், வண்டி போய் மோதலை, ஆனால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் காவல்துறை இதில் லாரி ஓனர் இல்லை, லாரி உரிமையாளரையும் இதில் கைது பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 281, 105 and 303 போட்டிருக்காங்க. நேற்று நைட்டு இந்த விபத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வண்டியில் இருந்த பில்லு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு மெட்ரோ மண்ணி என்ன நடக்குது, மெட்ரோவில் என்ன முறைகேடு, நான் 6 மாசமா கத்திக்கிட்டு இருக்கிறேன். தகவல் அறி சட்டத்தில் கேட்குறேன். மெட்ரோ மண்ணி பில்லு இல்லாத ஒரு வண்டியை, பில்லு இருக்கிற வண்டியை பில்லு இல்லைன்னு வழக்கு போட்டு 6 மாசம் போட்டு எடுத்துருக்கோம். ஆனால் விபத்து கேஸில் மெட்ரோ மண்ணை இது மண் எங்கே எடுத்தது, இந்த பில்லு என்ன விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல இது மாதிரி ஒரு அதிகாரி இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் மோகன்ராஜ், இன்ஸ்பெக்டர் ஏசி நாகராஜ், மதுரிலிருந்து எலெக்ஷன் டியூட்டி வந்திருக்கின்றார். ஆனா இங்க வழக்குல விபத்துல பாத்தீங்கன்னா லாரி ஓனரை சேர்த்திருக்காங்க. ஏன் விபத்துல சேர்த்தீங்கன்னு இப்பொழுது காவல் நிலையம் வந்த பிறகு பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் எடுத்த 2 ஒப்பந்ததாரர் உட்கார வச்சிருக்காங்க. 4 பேர் இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு எப்படி இந்த வழக்கு போடப்பட்டது, வண்டியில பில்லு இருக்கு, பில்லு இருந்து மெட்ரோ மண் ஏற்றி பில்லு இல்லைன்னா மைன்ஸ்ல தான் சொல்லி நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த பில்லு இல்லை, மைன்ஸே கூப்பிடல, இவங்களே இந்த செக்ஷன் போட்டு நைட் எடுத்து போய் ஓனரையும் லாரி ஓனரும் உரிமையாளர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகவே இது குறித்து இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஏசி கிட்ட பேசியிருக்கேன். இது குறித்து மேலதிகாரி டிசி குமார் அவர்களை சந்திக்க இருக்கிற. இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக. இது அதாவது வாகனத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை கட்டுறவன் பாடியை ஹைட்டு தூக்கினே போறான். 10 வீலு 12 வீலு வாடி ஹைட் தூக்கிடுறான். அப்புறம் டர்ன்ல கவுராத இன்னும் வண்டி. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆகவே இதை குறித்து நம்ம அடுத்த வீடியோல உங்ககிட்ட சந்திக்கிற யுவராஜ், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு தலைவர்.